மாம்பழம் நிறைய இருக்கா? வெயிலுக்கு ஜில்லுன்னு ஃப்ரூட்டி நீங்களே செய்யலாம். மாம்பழங்கள் நிறைய இருந்தால் பலரும் மில்க் ஷேக், லஸ்ஸி என்று குடிப்பார்கள். ஒரே மாதிரியான ஜூஸ் சலிப்பாக இருந்தால் ஃப்ரூட்டி செய்து பாருங்க. மாம்பழம், மாங்காய், கொஞ்சம் சர்க்கரை, இந்த 3 பொருட்கள் வைத்து சுவையான, ரசாயனம் இல்லாத ஃப்ரூட்டி செய்யலாம். மாம்பழம் 1 கப், மாங்காய் 1 கப், சர்க்கரை 1 கப். தேவைப்பட்டால் எலுமிச்சை சாறு. மாம்பழம், மாங்காயை தோல் சீவி சிறு துண்டுகளாக வெட்டிக் கொள்ளுங்கள். வெட்டிய மாம்பழம் மற்றும் மாங்காய் துண்டுகளை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு 5 முதல் 10 நிமிடங்கள் வரை கொதிக்க விடவும். சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரையும் வரை கிளறவும். நன்றாக ஆறிய பிறகு மிக்சியில் மாம்பழ கலவையை நன்றாக கூழாக, கட்டிகள் இல்லாமல் அடித்துக் கொள்ளுங்கள். ஃப்ரூட்டி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். எனவே தான் மாங்காயை பயன்படுத்த வேண்டும். மாம்பழம் புளிப்பாக இருந்தால் மாங்காயை சேர்க்க வேண்டாம். சுவையை பேலன்ஸ் செய்ய ஒரு எலுமிச்சை பழ சாற்றை சேர்க்கவும். அரைத்த மாம்பழ கலவையில் தண்ணீர் விட்டு கலந்தால் சுவையான ஃப்ரூட்டி தயார்.